30 நாள்ல 4 கிலோ குறைக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு டே 20 பசேரி ஊருக்கு போய் மிட் நைட் ஆயிடுச்சு. எங்க அண்ணனை பிக் பண்ண வர சொல்லியிருந்தேன். 2 மாசம் கழிச்சு பாக்குறதுனால நல்லா ஜாலியா இருந்தான். வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில இருந்து ஒர்க் அவுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா எங்க அம்மா வந்து மத்தவங்க ரீல்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி என்ட்ரி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுக்க சொன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்படியே இவங்கள வச்சே ஃபன் பண்ணிட்டு சாப்பிடலான்னு உட்காந்தா எங்க அண்ணி வகை வகையா சமைச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது அப்படியே. அப்புறம் ஒரு குட்டி வேலையா லோன் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி அப்படியே அங்க வேலையை முடிச்சு தர்பூசணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நாயை பாக்குறதுனால ஜாலியா இருந்துச்சு. இந்த வீட்டுல என்ன பிரச்சனைனா நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி யாராச்சும் புடிங்கிட்டு போயிருவாங்க. அப்புறம் மதியத்துக்கு சாதம் பொரியல் அது கூட கொஞ்சம் சிக்கன் ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அன்னைக்கு மேக்கப் போடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அது நல்லா வரல. அப்புறம் எங்க அண்ணனை கூப்பிட்டு போய் லோனுக்கு தேவையான எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம். ஆனா கையெழுத்து போடுறதா கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. ஒரு புக்லெட் ஃபுல்லா கொடுத்துருந்தேன். அப்புறம் சைன் பண்ணி முடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிச்ச உடனே வெளில எங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால நிறைய பேசிட்டே போனோம். நானும் டயட்ல இருக்கேன்றதுனால எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தேன். அங்க இருந்து நாய்க்குட்டி கூட எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வெளில போய் சிக்கன் கிரில் மட்டும் வாங்கி சாப்பிட்டு இந்த டே முடிச்சிட்டேன். இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.